நீங்கள் இப்போது 14 to 23 ஏஜ்குள்ளே இருக்கீங்களா? அப்போ லிசன் கேர்ஃபுல்லி. அடுத்த 10 மினிட்ஸ் உங்கள் லைஃப்ல பெஸ்ட்டு 10 மினிட்ஸாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களை மோட்டிவேட் பண்ண வரல, உங்கள் அக்காவா உங்களுக்கு தேவைப்படுற சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு வந்திருக்கேன். நான் என்னோட எங்கர் செல்ஃப் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்ட 9 அட்வைஸை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணியிருந்தா இப்போது லைஃப் இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட டைம் மிஷினும் இல்லை, என்னோட பாஸ்ட்டையும் என்னால் மாற்ற முடியாது. ஆனால் நான் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்களும் ரிப்பீட் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவே. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஏஜை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிக்கோங்க. உங்களுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், ஒரு அட்வைஸை கூட ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு. அட்வைஸ் நம்பர் 1, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு எனி ஒன் எல்ஸ். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டச் ஃபோன் இருந்தது. ஆனால் என்கிட்ட அப்போது டச் ஃபோன் இல்லை. அவங்க எல்லாரும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு அவ்வளவா அதை பற்றி தெரியாது. நம்மக்கிட்டேயும் ஃபோன் இருந்தால் கேம்ஸ் விளாட்லாம், ரீல்ஸ் பார்க்கலான்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். 12th முடித்ததும் வீட்டில் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. கேம்ஸ் விளாட, ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போதான் த அல்கெமிஸ்ட் புக்கை படித்தேன். அதுலேருந்து எனக்கு புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நம்ம படிக்கிறத தெரிஞ்சுக்கிறத வீடியோவாக போடலாம் தோணுச்சு. அப்போதான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங், வீடியோ எடிட்டிங்னு எதுவுமே தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கே 3 years ஆகிடுச்சு. ஆனால் மற்ற சேனல்ஸை பார்க்கும்போது 1 million சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என் மேலே எனக்கு ஒரு டவுட் வந்தது, என்னால் இதை பண்ண முடியுமான்னு. எல்லாரும் பண்ணுற மாதிரி நார்மலாகவே ஜாபே பண்ணலாமான்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நான் ஒரு வாட்டி மற்ற சேனல்ஸை அனலைஸ் பண்ணுறப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அவங்க எல்லாரும் ரொம்ப வருஷமாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் தொடர்ச்சியாக. ஆனால் நான் 4 years தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் செமஸ்டர் வந்தால் அதுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் பண்ணேன். நான் தொடர்ச்சியாகவே இதை பண்ணலை. யூடியூப்பில் 150 million சேனல்ஸ் இருக்கு. இதில் வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகுச்சு. அவங்க க்ரோத்தையும் என்னோட க்ரோத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தது தான் ஒரு பெரிய முட்டாள்தனம்னு. என்னோட ஃபஸ்ட்டு அட்வைஸ், யார் கூடயும் உங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்கள் செல்ஃபை நீங்களே இன்சல்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்க லைஃப்பும் நம்ம லைஃப்பும் சேம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் ஒரு விஷயத்த மனசார நம்பி பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்கும். அதனால கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட்வைஸ் நம்பர் 2, ஸ்டார்ட் லேர்னிங் வேல்யூபிள் ஸ்கில். ஸ்கூல் முடிக்கிறீங்க, காலேஜ் முடிக்கிறீங்க, ஆனால் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா? நிறைய பேரோட பதில் இல்லை. ஏன்னு கேட்டால் டைம் இல்லை, எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியல, அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன்னு நிறைய ரீசன் சொல்லுவீங்க. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண டெய்லியும் அதில் ஒரு 20 minutes இன்வெஸ்ட் பண்ணால் 1 yearக்கு அப்புறம் 95% பீப்புளை விட நீங்கள் டாப்பில் இருப்பீங்க. அட்டாமிக் ஹேபிட் புக்கோட ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் சொன்ன பவர்ஃபுல் கான்செப்ட். நீங்கள் டெய்லியும் 1% இம்ப்ரூவ் ஆனால் 1 yearக்கு அப்புறம் 37 times பெட்டராக இம்ப்ரூவ் ஆகியிருப்பீங்க. ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? நம்ம ஓன் மைண்ட் செட். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் ஹெவியாக பண்ணுவேன், இல்லைனா பண்ணவே மாட்டேன்ற மைண்ட் செட். போக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? 3 hours வேணாம், ஒரு 10 minutes ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். புக் படிக்கணுமா? ஒரு நாளைக்கு 50 pages வேணாம், ஒரு பேஜ் படிங்க. இப்போலேருந்தே மணி மேக்கிங் ஸ்கில்ஸை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க போகிறோன்னு கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட வேல்யூபிளான ஸ்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோடிங், வீடியோ எடிட்டிங், டிசைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், பிஸ்னஸ்ன்னு இந்த மாதிரி 1000 of ஸ்கில்ஸை ஃப்ரீயாகவே யூடியூப்லேயே கற்றுக்கலாம். உங்ககிட்டே ஒரு கேள்வியை கேளுங்க, நான் கற்றுக்க விரும்புகிற ஸ்கில் என்ன? அப்புறம் உங்ககிட்ட நீங்கள் ஒரு ப்ராமிஸை பண்ணிக்கோங்க, நான் டெய்லி ஒரு 20 minutes கண்டிப்பாக இந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு. அட்வைஸ் நம்பர் 3, ஸ்டாப் வரிங் அபவுட் அதர் ஒப்பீனியன்ஸ். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு கவலைப்படுறீங்களா? அவங்க சொல்கிற ஒப்பீனியனுக்கு பயந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழாமல் இருக்கீங்களா? நிறைய பேர் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து அவங்க ட்ரீம் பேஷனை ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காங்க. நீங்கள் யாரோட ஒப்பீனியனை கேர் பண்ணணும், யாரோட ஒப்பீனியனை இக்னோர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க உங்ககிட்ட நீங்கள் ஒரு 3 questions கேளுங்க. ஃபஸ்ட்டு
கொஷின், இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம், உங்கள் க்ரோத்தை கேர் பண்ணுற பர்சனா? செகண்ட் கொஷின், அவங்க இன்டென்ஷன் என்ன? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபேக்காக நடிக்கிறாங்களா? தேர்டு கொஷின், அவங்க சொல்கிற விஷயத்தில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஃப்ரீலான்சிங்கில் எந்த நாலேஜும் இல்லாதவங்க ஃப்ரீலான்சிங்கை பற்றி சொன்னால் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. இதுவே ஒரு ஃப்ரீலான்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஃப்ரீலான்ஸை பற்றி சொன்னால் அதை நீங்கள் கேட்கலாம். இந்த 3 கொஷனுக்கும் ஆன்சர் கிடைச்சதும் யாரோட ஒப்பீனியனை கேட்கணும், யாரோட ஒப்பீனியனை இக்னோர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அட்வைஸ் நம்பர் 4, ட்ரெயின் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்லி. அபியும் ஆதியும் ஒரே கிளாஸில் படிச்சுட்ருக்காங்க. அபி கிளாஸ் டாப்பர், எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பா. ஆனால் அபிகிட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸ்டேஜில் நின்று பேச சொன்னால் நர்வஸ் ஆகிடுவா. தப்பாக பேசிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு பயப்படுவா. ஆனால் ஆதி ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், பாஸ் ஆகிற அளவுக்கு மார்க் எடுப்பா. ஆனால் அவள் எதுக்குமே பயப்பட மாட்டா. ஸ்டேஜில் நின்று பேசுவா, எல்லா காம்படிஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. அப்புறம் 2 பேருமே சேம் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. அபி அதே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தா, அதே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆதி அப்படி இல்லை, புதுசாக இருக்கிறவங்க கூட பழக ஆரம்பிச்சா. அடிக்கடி செமினார் அட்டென்ட் பண்ணுவா, ஸ்டேஜில் பேசுவா. இதனால ஸ்லோவாக அவளோட கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுச்சு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அபிக்கு ஒரு ஹை பொசிஷன் ஜாப் கிடைச்சிது. ஆனால் ஆதிக்கு லோ பொசிஷன் ஜாப் தான் கிடைச்சிது. ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. மீட்டிங்கில் அபி தயங்கி பேசுவா. வாய்ஸும் ரொம்ப லோவாக இருக்கும். மைண்டில் நல்ல ஐடியா இருந்தாலும் அது கான்ஃபிடெண்ட்டாக அபிக்கு பேச வரல. ஆனால் ஆதி மீட்டிங்கில் கிளியராக கான்ஃபிடெண்ட்டாக பேசுவா. மிஸ்டேக் பண்ணாலும் ஹேண்டில் பண்ணிடுவா. ஆதியோட லீடர்ஷிப், போல்ட்னஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பார்த்து பாஸ் ப்ரொமோஷன் கொடுத்தாரு. ஆனால் அபி சேம் பொசிஷன்லே இருந்தா. இந்த ஸ்டோரி ஜாபுக்காக மட்டும் இல்லை, லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் இது அப்ளை ஆகும். நீங்கள் எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ நாலேஜ் வச்சுருந்தாலும், உங்களுக்கு பேச வரலனா, உங்களே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண தெரிலனா, இந்த வேர்ல்டு உங்களை இக்னோர் பண்ணிடும். உங்கள் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண இந்த 3 பவர்ஃபுல் பாயிண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1, எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஸ்டேஜுக்கு போய் பேசினா நர்வஸ் ஆகும், ஹேண்ட் ஷேக் ஆகும், அது நார்மல். ஆனால் நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி பெருசாக லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும்? பயம் இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, பயத்தில் இருந்து மூவ் பண்ணாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம். இனிமேல் ஸ்டேஜில் பேச சான்ஸ் கிடைச்சா போய் பேசுங்க. பர்ஃபெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2, நிறைய பேருக்கு முன்னாடி பேசுகிற சுச்சுவேஷன் வந்தால் வேண்டான்னு சொல்லாதீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் சிரிப்பாங்களா, அவங்க சிரிக்கட்டும். இன்னைக்கு சிரிக்கிறவங்க நாளைக்கு உங்கள் சக்ஸஸுக்கு கிளாப் பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 3, உங்களே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கு சூட் ஆகிற கிளாத்தை வியர் பண்ணுங்கள். ஏன்னா கிளாத் நம்மளை கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் ஒரு விஷயம், கான்ஃபிடென்ட்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு யோசிக்கிறது இல்லை. கான்ஃபிடென்ட்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் நான் ஓகே தான் நம்புறது. அட்வைஸ் நம்பர் 5, ப்ரொடக்ட் யுவர் மைண்ட். நம்ம மைண்ட் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. நம்ம என்ன இன்புட்டாக கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். தேவையில்லாத ட்ராமா வீடியோஸ், நெகட்டிவாக இருக்கிற கண்டென்ட், இதெல்லாம் உங்கள் மைண்ட் செட்டை ஸ்லோவாக டிஸ்ட்ராய் பண்ணும். ஃபஸ்ட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கூட நீங்கள் உங்களை வச்சு கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் ஏன் இவ்வளோ அழகாக இல்லை, என்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னு ரீசனே இல்லாமல் லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்டை சைலண்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிவிடும். இப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போது சோஷியல் மீடியா ஆப் எல்லாத்தையும் டெலீட் பண்ணணுமான்னு. நான் அப்படி சொல்லலை, ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும்னு சொல்ல வரேன். ப்ராப்ளம் ஆப்பில் இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணுற கண்டென்ட்டில் இருக்குது. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற, உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற, உங்களை கம்பேர் பண்ண வைக்கிற கண்டென்ட்டை சிம்பிளாக அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்கள் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுற கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அட்வைஸ் நம்பர் 6, டூ வாட் யூ லவ். ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்தது நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு. ஆனால் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, உனக்கு என்ன பிடிக்கும், எது பண்ணால் நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு. லைஃப் ஃபுல்லாக மார்க்ஸ், எக்ஸாம், சேல்ரி, ப்ரொமோஷன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சவுலுக்கு என்ன வேணும்னு யோசிச்சிருக்கோமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே சிங்கிங் பிடிக்கும், ஆனால் சீரியஸாக எடுத்து கற்றுக்கல. ஆனால் இப்போது அதை நினச்சி வருத்தப்படுற. அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? டான்ஸ், ஆக்டிங், குக்கிங், பெயிண்டிங், கிராஃப்டிங்னு எது வேணாலும் இருக்கட்டும். அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சி விட்டுறாதீங்க. அதுதான் உங்களை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும், உங்களுக்கு ரியல் ஐடென்டிட்டியை கொடுக்கும். இப்போ
நீங்கள் சொல்லுவீங்க, அக்கா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஆனால் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு தெரியுமா? எனக்கு இது இல்லை, அது இல்லை, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ் பக்கத்தில் நின்று இன்னும் பாருப்பா நல்லா வெப் சீரிஸ் தான் தேடுன்னு மோட்டிவேட் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தானே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறீங்க. அப்போ ஸ்கில்லை கற்றுக்கும் போது மட்டும் எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? உண்மை என்னன்னா, கம்ப்ளைண்ட் சேஞ்ச் நத்திங், ஆக்ஷன் சேஞ்ச் எவ்ரிதிங். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட எதுவுமே இல்லை, மைக் இல்லை, எடிட்டிங் தெரியாது, ஏன் தெளிவாக கூட பேச தெரியாது. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த சேனலை என்னால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை, என்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, அது இன்னும் நிறைய ப்ராப்ளத்தை தான் அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மூடில் இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆக்ஷன் மோடுக்கு போனதும் உங்கள் பிரெயின் சொல்யூஷன் தேடி கொடுக்கும். இன்னிலிருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். சப்போர்ட் இல்லையா ப்ரூவ் பண்ணுங்கள். டைம் இல்லையா டைமை க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அட்வைஸ் நம்பர் 7, ப்ரியாரிட்டிஸ் யுவர் ஹெல்த். இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் ஒரு பெரிய வீட்டில் இருக்கீங்க, ஒரு லக்ஸரி கார் வச்சுருக்கீங்க, பேங்க்கில் பேலன்ஸ் 1 crore இருக்குது, ஆனால் உக்காந்தா ஏஞ்சிருக்க முடியல, முதுகு வலி, உடம்பு எப்பயும் டயர்டாக இருக்குது. இதை சக்ஸஸ்ன்னு சொல்லுவீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஹெல்த்தியாக இல்லைன்னா எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அதை எதையுமே அனுபவிக்க முடியாது. ஹியூமன் பாடிக்கு ஆக்சிஜன், சன்லைட், மூமெண்ட் இதெல்லாம் அவசியமானது. நீங்கள் முழுக்க முழுக்க வீட்டுள்ளே ஏசி ரூம்லே ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து இருந்தீங்கன்னா பாடி வீக் ஆகிடும். வீட்டுள்ளே இருக்காம கொஞ்சம் வெளில போங்க. உங்க பாடிக்கு தேவையான ஆக்சிஜன், சன்லைட்டை கொடுங்க. மார்னிங் சன்ரைஸுக்கு முன்னாடி 2 hours, இல்லைனா ஈவினிங் சன்செட்டுக்கு முன்னாடி 2 hours. இந்த டைம்ல சன்லைட் சாஃப்டா இருக்கும். பாடி சன்லைட்டை அப்சர்வ் பண்ண இதுதான் பெஸ்ட் டைம். பேக், கான்ஃபிடென்ட் வாக், குட் போஸ்டர் வேணுமா? அதுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் தான் விளையாடணும். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணாங்க. சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பீப்புளுக்கும் லைஃப்பில் ஸ்போர்ட்ஸே விளையாடாத பீப்புளுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பீப்புளுக்கு ஸ்ட்ராங்கான ஹெல்த், பெட்டர் போஸ்டர், மோர் ஸ்டாமினா, கிளியராக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுதான். எனக்கு பேட்மிண்டன் தான் பிடிக்கும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். எங்கள் பாண்டிங்கும் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணுங்கள். கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், வாலிபால்னு டெய்லி உங்கள் பாடியை மூவ் பண்ணுற மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். அட்வைஸ் நம்பர் 8, மேக் டைம் வித் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா, ஃபீவர் வந்தால் யார் ரொம்ப டென்ஷன் ஆகுவா? நீங்கள் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் தான். நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தால் ஏன் இவ்வளோ லேட்டுன்னு அவங்க கோபமாக திட்டுவாங்க. அது கோபம் இல்லை, பயம். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது உங்கள் பேரண்ட்ஸ் தான். ஒரு ஸ்டேஜில் நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம், அவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, என் ட்ரீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா விஷயத்துலையும் தலையிடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த வேர்ல்ட்லே கண்டிஷன் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை ட்ரூ லவ் பண்ணுறது உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும்தான். நம்ம ஸ்கூல், காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனுன்னு அதிலே பிஸியாக இருந்துடுவோம். ஆனால் அவங்க அமைதியாக வெயிட் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு கேட்கவும் மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும், என் பசங்க கொஞ்ச நேரம் என் கூட வந்து உட்காந்து பேசினா போதும்னு. அதனால அவங்க கூட டின்னர் சாப்பிடுங்க, அவங்க கதைகளை கேளுங்க, அவங்க மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற கொஞ்சம் டைம் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் கொடுக்குற சின்ன எஃபர்ட், அவங்க முகத்தில் வர சிரிப்பு, அதோட வேல்யூவை மெஷர் பண்ணவே முடியாது. அட்வைஸ் நம்பர் 9, கெட் க்ளோசர் டு காட். லைஃப்பில் சில நேரங்களில் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு தோணும். அந்த நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தது கடவுள். நான் லைஃப்பில் ஸ்டக்கான நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற டெம்பிளுக்கு போய் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கொட்டிடுவேன். கடவுள்கிட்ட கேட்குறதெல்லாம், நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன், நீங்கள் என் கூட துணையாக இருக்கணும்னு. இப்படி சொன்னதும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம நீங்கள் ஒரு விஷயத்த மனசார செய்யும்போது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாரு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச 9 அட்வைஸ் இதுதான். இந்த வீடியோவை உங்க லைஃப்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.